கைஸ் காலையிலே சிவகாசி கிளம்பியாச்சு. சிவகாசின்னு சொல்லாதீங்க, வாயில் அடிங்க. குட்டி ஜப்பான்னு சொல்லுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். வண்டிக்கு ஃபியூலை போட்டு எங்களோட ஜேர்னியை குட்டி ஜப்பானை நோக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் தான் எங்கள் பாட்டி வீரலட்சுமியோட வீடு. அங்கே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு கிளம்பலான்னு போனால் அவங்க நீ கண்டிப்பாக டீ குடிச்சிட்டு தான் கிளம்பணும் அப்படின்ட்டு சூப்பராக ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. டீயையும் மிக்சரையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் சாத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கிறப்பவே ரைட் சைடில் பார்த்தா ரொம்ப ஃபேமஸான இடம் கைஸ். நான் எப்போவுமே இந்த ரூட்டில் வந்தால் இங்கே நிப்பாட்டாமல் போகவே மாட்டேன். அதுதான் இந்த பண்ணைப்பால் காஃபி ஷாப். ஸோ நீங்கள் இந்த சைடு சாத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ஒரு காஃபியை போட்டுருங்க. சாத்தூர்லேயே லெஃப்ட் எடுத்து சிவகாசி போக வேண்டிய எங்கள் ஜேர்னி அப்படியே மதுரையை பார்த்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. மதுரை வந்தவங்களுக்குலாம் இந்த ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி கண்டிப்பாக தெரியும். இந்த ஜேர்னி எனக்கு மெய்யழகன் பட அந்த சைக்கிள் சீன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் வண்டி ஓட்ட எங்கள் மாமா பின்னாடி உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டே வந்தார். விருதுநகரில் என்னோட இன்னொரு போலீஸ் மாமா இருக்கிறாரு. சரி அவர் வீட்லேயும் போய் பார்த்துட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். ரீச் ஆகிட்டு போலீஸ் மாமா கால் பண்ணால் அவர் வீட்டில் இல்லை. சரி ஓகே அவருக்கு ஆன்லைனில் அனுப்பிக்கலாம், நம்ம கிளம்பலாமான்னு பைக்கில் இருந்த மாமாட்ட கேட்டால் மாப்பிள்ளை சாப்பிட்லாமான்னு கேட்டார். சரி ஓகேன்னு நாங்கள் நேராக இந்த காவலர் நாள் உணவகம் போயிட்டோம். கைஸ் பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. நானும் மாமா அப்படியே மதுரையை பார்த்து வந்துட்டோம். வர வழியில அப்படியே இங்க ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு வந்துட்டோம். கைஸ் உண்மையிலே வெஜ் பிரியாணி தரமா இருந்துச்சு கைஸ். அதை சாப்பிட்டு எங்களோட ஜேர்னியை அகைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா சார்? உயிரை கொடுக்கலாம் சார். டார்லிங்கை பார்த்துட்டு டார்லிங்கோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்களோட ரிட்டர்ன் ஜேர்னியை ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் சிவகாசியை நோக்கி. இந்த ஸ்பாட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு கைஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, சூரியகாந்தி பூ தான். எல்லோரும் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோ வீடியோஸ் ரீல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு.